சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட் முடிஞ்சிருக்கோம்? படம் என்ன லெவலில் இருக்கு மேடம்? நிறையவே பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 40 days கிட்ட இருக்கும், அவ்வளோதான். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சிவா டு கம் பேக் ஃப்ரம் மத்ராசி ஷூட்டிங்லேருந்து. அவர் இப்போ கொலம்போவில் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. அது முடிச்சதுக்கப்புறமா எங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த படத்துக்கு எப்போ திரைக்கு கொண்டு வரதுக்கு திட்டம்? அது வந்து நான் டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லை, எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி வில் டிசைட். அது நிறைய பேசிட்டாங்க மீடியாவில், நான் இதுவரை சொல்லலை. அது வந்து ஸ்டோரி ஆஃப் பிரதர்ஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். விஜயோட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் இந்த பராசக்தி படமும் திரைக்கு வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை பற்றி நீங்க தான் பேசுறீங்க, நாங்க சொல்லவே இல்லையே, அனௌன்ஸே பண்ணலையே. கூடிய சீக்கிரமா முடிச்சிருவோம், ஷூட்டிங் முடிச்சிருவோம். பெண் இயக்குனர்கள் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன் வர்றதுக்கு தயக்கப்படலைங்க. நிறைய தடைகள், தயக்கப்படுறதே இல்லை. ஆக்சுவலி எங்களுக்கு வரணுன்ட்டு தான் இருக்கும், எல்லாருக்கும் வரணும், நிறைய பண்ணணுன்ட்டு தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போது நீங்கள் வந்து நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, பட் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, எல்லாருக்குமே அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மனநிலைமை இருக்காது. இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு 20 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 20 வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறமா குழந்தைங்கள பெற்றுக்கணும். அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்க வர டைமில் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க? ஸோ அந்த கேப் விழும். ஸோ தட் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராப்ளம் ஃபார் விமன் இன் எனி ஃபீல்டு. அந்த பிரேக்ன்றது வரும் தான். ஸோ அதனால் அதையும் மீறி தாண்டி அப்படியே தாக்கு பிடிச்சி ஒரு 25 வருஷம் அங்கேயே இருந்துட்டு மெதுவாக ஒரு 5-6 படம் எடுத்துக்கிட்டு எப்படியோ அதை தாண்டி வர்றது தான் கஷ்டம். அது உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற பாசம் வந்து இது எல்லாம் லைக் யூ கேனாட் லிவ் ஈவன் ஒன் டே விதவுட் திங்கிங் அபவுட் சினிமா மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா உங்களால் பண்ண முடியும், இல்லைன்னா வெரி டிஃபிகல்ட். ஒரு இயக்குனராக நீங்கள் வந்து தயாரிப்பாளர்கள்ட்ட கதை சொல்ல போகும்போது எப்படி பார்க்குறீங்க? ஒரு நீங்கள் இப்போ வந்து நீங்கள் போய் கதை சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஃபீல்டில். ஒரு ஜெயிக்காத ஒரு ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இயக்குனர் வந்து கதை சொல்லும்போது எப்படி பார்ப்பாங்க? அதை பற்றி சொல்லுங்களேன். உங்களை எப்படி பார்த்தாங்க அந்த சமயத்தில்? நான் ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்ல போகும்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் என்ன சொல்கிறாருன்னா வந்து இல்லை அவங்க வந்து சிக் ஃப்ளிக்ஸ் தான் எடுப்பாங்க. சிக் ஃப்ளிக்ஸ் அப்படின்னா வந்து இந்த என்னன்னு தெரியல, சிக் ஃப்ளிக்ஸ் மீன்ஸ் லைக் ரொமான்டிக் ஸ்டூபிட் ஃபில்ம்ஸ் சம் தெரில, அந்த மாதிரி சொன்னாங்க. நரேஷன் கூட கேட்கல. நிறைய அந்த மாதிரி போராட்டம் இருக்குங்க. பட் எனக்கு என்னென்னா வந்து அந்த டைமில் ஒரு குருட்டு தைரியம். எனக்கு வந்து நான் இப்படி சிக் ஃப்ளிக் எடுக்க போகிறேன்ட்டு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து மை மைண்டில் வந்து என்னோடய பெஸ்ட் ஃபில்ம், எனக்கு பிடிச்ச படம் காட்ஃபாதர், பிடிச்ச டைரக்டர் மணிரத்னம். ஸோ அவங்க எடுக்கிற படங்கள் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி போய்ட்டு அந்த கதையை சொல்லிடுவேன். ஆக்சுவலி எனக்கு நரேஷனாக பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. இன்ஃபேக்ட் சமீப காலத்தில் வந்து ஒரு ஹீரோ வந்து நரேஷன் கேட்கும்போது அவருக்கு வந்து படிக்க பிடிக்காது, எனக்கு நரேஷன் பிடிக்காது. ஸோ நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, பிகினிங் ஸ்டேஜஸில் நான் நரேஷன் பண்ணி எனக்கு ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்கிறது, வாமிட்டிங் வரும், லூஸ் மோஷன்ஸ் வரும். அந்த டென்ஷனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு 5 நாள் தூங்க மாட்டேன், 10 நாள் தூங்க மாட்டேன். ஸோ ஐ செட், எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ் பார்த்ததுக்கப்புறமா த ஃபர்ஸ்ட் திங் ஐ ஒன்ட் டூ இஸ் கிவ் அ நரேஷன் சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் யூ ஹாவ் டு அச்சீவ் சம்திங் அண்ட் யூ ஹாவ் டு கீப் ஆன் கோயிங். இளம் பெண் இயக்குனர்கள் இப்போ வரதுக்கு ஆசையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? என்ன அவங்க பண்ணுனா இந்த ஃபீல்டில் அவங்கள மாதிரி சக்சீட் பண்ண முடியும்? நீங்கள் there is no formula for successங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு லேடியாக இருக்கும்போது உங்களுக்கு இருக்க வேண்டியது வந்து பேஷன், மேக்ஸிமம் பேஷன். தடைகள் இருக்கும், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். யூ ஹாவ் டு பிரேக் இட். nobody else is going to help you. if you have to tie your own shoelaces, you have to, if you fall you have to pick yourself up. அண்ட் கடைசியில் நம்மளுக்கு அந்த ஒரு கோல் ஒன்று இருக்கும் பாருங்களேன், அந்த கோலை பற்றி தான் நீங்கள் யோசிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்க. இல்லை நடுவில் சக்ஸஸ் வேணும், இந்த கம்ஃபர்ட் வேணும், அதெல்லாம் நடக்காது. உங்களை வந்து துரத்தி விடுறது தான் மேக்ஸிமம், கெட் லாஸ் சொல்கிறது தான் மேக்ஸிமம்.